அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்காரர், அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கறதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஐயோ, என் பணியை லுங்கி, என் பணியை லுங்கி, என் பணியை லுங்கிய குடு. ஐயோ, பிடிங்க. மோசமான பையன் ஊரா இருக்கும் போல இருக்குது. ஆடு பனியனை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரை துண்டோட விட்டுருச்ச? எங்க போயிருச்சு? இதே இருக்குது. என் பனியை லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல வந்து திருடிட்டா போயிட்டு இது ரெண்டு சத்தியமா என்னது? வேணா வண்ணாக்குறி இருக்குது, பாத்துங்க. என்ன விட்டுருங்க. வீடு வாடகைக்கு விடப்படும். நீ இப்படி இருந்த ஆபத்து அப்படி திரும்பு. முன்னே ஓதே, பின்னே ஓதே, கழுத மாதிரி ஓதே. இடுப்பாட்டு இடுப்பாட்டு இடுப்பாட்டு, கழுத்த வெட்டு. 1 2 1 2 faster 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 faster. மேலக்கார மாதிரி ஆட்டு. பரவி ஆட்டக்கார பரம்பரை. எனக்கு தெரியாது மம்மி. தெரியாமல அவன ஒரு ஆஜர. நீ யாரு மேன்? ஐ ஆம் பேபி. உனக்கு என்ன வேணும்? வீட்டு வாடகை வேணும். வாடகைக்கு வீடு வேணும். வீடு சைல்ட் கண்டிஷன் சொல்லு. கண்டிஷன் 200 ரூபாய் வாடகை. 25 ரூபாய்க்கு தான் ரசீது கொடுப்பேன். 3 மாசம் அட்வான்ஸ். திருப்பி போகும்போது ஒரு சிங்கிள் பைத்தரமாச்சு. சுவத்துல எல்லாம் படமாட்டலாம். ஆனா ஆணி அடிக்க கூடாது. நல்லா தூங்கலாம். குறைச்சை விட கூடாது. சமைக்கலாம். புகை வரக்கூடாது. மனுஷன் வீட்டுல இருக்கலாமா? இருக்கலாம். இருக்கிறது தெரியக்கூடாது. உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு பிள்ளை. என்னது நல்ல வேலை. எத்தனை பொண்டாட்டி கேட்க போனீங்களே. எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ற வயசே ஆகல. உனக்கு ஊஜு விட மாட்டேன். ஏன்? கல்யாணம் பண்ண புருஷன் பெஞ்சாதுக்கு தான் ஊஜு. வந்து வீடு எனக்கு இல்ல. யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு என்னைக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அவனை வர சொல்லு. நீ போ. வர சொல்றேன். வாசல்ல வீடு காலியில் போட்டுருக்குது. எல்லாரும் இருக்கீங்களே, போயிடுவீங்களா? நோ நோ நோ, மேலே காலி. புரியுது, மேல காலி. மாடி காலி. வர சொல்றேன். அவனை பொண்டாட்டியோட வர சொல்றேன். பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டியா? கைலாசம், இந்த சவாரி முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுலதான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துடும். ஆமா கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது ஒண்ணு.
நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டி பண்ணிட்ட? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நடக்கிறமா? எப்படியாவது ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயங்களா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி, ரம், ஜின், பீர், ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா. என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாய மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆடும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையில நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி, வாமா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்ன கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான்.
என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200.60. My dear son, what happened? Kanna, Kanna, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. இல்லப்பா ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான் கமான் பாய். விவசாய கட்டவன் எல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே. ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. சார், என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தேன் சார். இந்த எழுதி வச்சிருக்கப்பா. இந்த ராஜலிங்கம், நீ ரொம்ப கொடூரமானவன், கொலபாதகத்துக்கு அஞ்சாதவன் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கு. நானும் உன்னை 2 வருஷமா பாக்குறேன். அதுக்கு நேர் விரோதமா இருக்கியே. சாமி, அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தவன் தான். நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க. அவனை முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல, குண்டி கூறி நடக்கிறேன். பாருங்களேன், நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த திங்க மாட்டான் சாமி. பரிசியார் விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கியாந்து கொடுக்க போட்டுக்க மாட்டானே. இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி. அவன் நல்லா இருக்கணும் சாமி. அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய 5 வயசு பையன் திருத்திட்டானா? ஆண்டவன் அவனுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பிள்ளைங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. அதனாலதான் சாமி என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கான் சாமி. நீங்க பாருங்க, அவன் மட்டும் படிச்சு பெரியவன் ஆனவனே உங்களுக்கு மேல மேல உச்சம் ஏட்டையா வந்து அப்படி நிப்பான் பாரு. வச்சுக்காதீங்க சாமி. அப்ப நான் போயிட்டு வரேன் வரேன். யோ, என்னைய சொல்லு வைக்கிட்டு பாக்குற? இந்த உலக்கையிலே அடிச்சு கொன்னுடுவேன். அதெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறையே. என்னையா குத்தாத, ஏன்? நீ குத்துறது என்ற நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. தூக்காத, குத்தாத, சுத்தாத, சுத்தாத. ஏயா நீ சுத்துறது என் தலையை சுத்துற மாதிரி உன்னோட இருக்கு. பெரிய தொல்லையா போச்சு. இங்க ஒண்ணு வருது. என்ன பண்ண போதோ? என்னையா தீட்டிக்கிட்டே வர? இல்ல, சேவ் பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு. அதுக்கு இங்க வந்தா? அதான் உன் வீட்டு வழியா வந்தாரான்னு பாக்க வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இங்க ஒண்ணு இருக்கு, வேணா இழுத்துட்டு போ. இருக்கா? அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு? ஓ, நாயரு. ஆமா, இவன் பெரிய நாயர். யோ, இங்கே இருக்க, போய்கோடா. யோ நாயரே, எந்தா? நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. என் தொழிலே மறந்துடும் போல இருக்கு. அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவை பண்ண போறேன். அதுக்கு கண்டக்டர் வேண்டாம் கிடைச்சதா? அதல்ல, அல்லா என்னது? அதை நீங்க எடுத்துக்கிட்டியா? யாருதான் யார் எடுத்துக்கிட்டா என்னையா? என்ன வேலை செய்ய விடுங்க. குட்டிக்கிட்டு அவள் கொடுக்கார போய். என்னது? வீடு பூட்டி இருக்கு. இங்க போயிருப்பாங்க. எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம். நம்ம கேப்பையா? அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா? இங்க எதுக்கு வந்த? அது அல்ல, என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. யானி விட வந்து சரசு நான் பால் பண்ணி வச்சிருக்கு. அது அல்ல, நீ குத்தி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறது யான் ஹெல்ப் செய்ய. அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும். நீ ஒண்ணும் ஹெல்ப் செய்ய வேண்டாம். ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற. ஆல் த லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக். பிச்சிருவே பிச்சு. ஏமா, வீடு பூட்டி இருக்க, சாவி எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா? இதை எவ்வளவு தாக்கோல்? சாவி என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? திருவாண்டம் மை ஹவுஸ் கீ. அடே கொன்னுருவேன், ஓடுறா. யான் இருக்கு நிலையில் யான் ஓட முடியுமா? இப்படி சுருண்டே போயிடுறேன். உருண்டே போ. ஐயப்பா போறான். ஐயப்பா, ஏத்திருக்கான்ல சுருளுவான். ஏமா, எங்க போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு? நேரம் கிட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள போந்துட்டானா?
இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்டா வழி சொல்லி கொடுத்துருப்பேன்ல. ஓ, நான் மத்தியானத்துல நிக்கிறேன்ல, சீக்கிரம் சொல்லக்கூடியா? சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லயா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலேயே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் பண்ணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பாக்கெட்ல மணி வச்சா அது பாக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு. குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ சமையல், ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட எழுதணும். போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நெட்டணும் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அட்டிங் ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது. பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜிலு ஜிலுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதானே நீ. உனக்கு என்ன மரியாதை? மரியாதை எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டே தான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் கொப்பன பட்லர் கிட்லர்னு சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டியை கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? ஏட கூட பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த Dress போட்டுக்கிட்டு வெளியில போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அதை போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல Dress மாத்திக்கிறேன். என்ன சொல்ற? இந்த Dressோட இருக்கும்போது என்ன தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கவச்சி நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா. ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி. உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன். சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆலோ? எப்படி பொட்டல Dress, எப்படி மேனேஜர் Dress. மை டியர் வைஃப். வலியுது, முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏன்பா, என்னப்பா அது கையில? மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பொட்லர் Dressமா. ஆம்பளை மாதிரி நடந்து போ. தங்கமணி, தங்கமணி, என்ன விட்டுட்டு போறேன். நீ இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன்? நான் என்ன ஓடியா போறேன்? புள்ள தானே பெத்துக்க போறேன். அத்தா வேணா அத்தா, தங்கமணி இங்கேயோ புள்ள பெத்துக்கிட்டா அத்தா. அதுவும் சரி, நானும் பட்டணத்திலே இருந்த மாதிரி ஆச்சு. நீங்க சும்மா இருங்க, அது நல்லதில்ல தம்பி. ஒரு பொண்ணு தாய் வீட்டுல தான் குழந்தை பெத்துக்கணும், அதுதான் முறை. இதோ பாரு, நான் ஊர்ல இல்ல, நீ பாட்டுக்கு சுத்தின அவ்வளவுதான். சிகரெட்டு குடின்னு ஆரம்பிக்க கூடாது. தங்கமணி, சீக்கிரம் வாமா, வண்டி புறப்பட போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, குட்டி கிட்டின்னு சுத்தின பொண்ணு பொண்ணுடா பொண்ணு. ஊருக்கு போய் கடதாச்சு போற. தங்கமணி, என்ன விட்டு போக.
பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு. என் 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 பொண்டாட்டி இன்னும் ஊருக்கு போல. எப்படி போறது? பையன் உங்ககிட்ட இருக்கே. Police training school la your வீடு. I want you to relax and enjoy yourselves. Oh, no formalities. Gautam? Sir? Thank you. இன்னும் 4 வாரம் தான் உங்க ட்ரைனிங். அதுக்கப்புறம் full-fledged officers. I wish you all the best. So now what are you looking forward to? Get to work and write honest, sir. Get down some real field work, sir. I'm sure that's to get rid of me. இங்க என்ன பண்ற? அப்பா இல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா. நிஜமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கதவு எல்லா கதவும் மூடுங்க சீக்கிரம். கொண்டு வந்துட்டா. யாரும் வந்து முடி போறாங்க. நான் இல்ல உஷா. ஐயோ நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி அஞ்சலி இல்ல என்னைய மாட்டி விடுறீங்க. பரவாயில்ல பிடி. இந்த பிடி. சீக்கிரம் பத்தவே. முருகா காப்பாத்துறப்பா. ஏன் வராது பத்தவே. வராது சீக்கிரம். ஐயோ உஷா வா. என்னது? ஒண்ணும் இல்ல. சிகரெட். உன் அப்பாவுக்கு தெரியுமா? கொன்னுடுவாரு. என்ன? இல்ல எல்லாரும் பிடிக்கிறாங்களே இதுல என்ன இருக்குன்னு பாக்கணும் தான். ஒரே ஒரு தடவை தான் பிடிச்சேன். only once. அதுவும் கொஞ்சம் தான். நீங்க பாருங்க இப்படிதான் பிடிச்சேன். இப்படி. அஞ்சலி சார் இங்க இருக்காங்க. இங்கதான் இங்க. சார் இங்க இருக்காங்க. அஞ்சலி என்ன பண்ற? ஒண்ணும் இல்லப்பா. வீட சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் இல்ல எது புகையிற மாதிரி இல்ல? புகை ஊதுபத்தி. ஊதுபத்தி. இது ஊதுபத்தி மாதிரி தெரியல. இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. வேற என்னது? கொசுவத்தி. மஸ்கிட்டோ காயில். அப்பா இது கொசுவத்தி இல்ல. இது சிகரெட் புகை. சிகரெட்? சிகரெட் ஸ்மெல் இந்த ரூம்ல எப்படி வந்தது? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க மேல வந்துட்டீங்களா? கீழே எல்லாரும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. Oh, I say who's smoking down there? You are still under training. Remember? உன் பேர் என்ன? அஞ்சலி. இந்த ஒரு அலி 2 அலி 3 அலி 4 அலி அஞ்சலில அஞ்சலி. அஞ்சலி உன் பேண்ட் பத்திக்கு போகுது. லட்சுமிபதி லட்சுமிபதி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சரி சரியா? எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு. என்னது? எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு. என்ன தற்கொலையா?
முதலாளி தேவி முதலாளி என் பொண்டாட்டி பேபி என்னோட சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு போயிட்டாயா. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்ன உடே. முதலாளி இதுக்கு போயா தற்கொலை பண்ணிக்கிறது? 35 வருஷம் சதை நகமா இருந்தோம், அவ போயிட்டாளே. ஐயோ பேபி சக்தி, நீ சாகிறதுனா சாகையா, என்னையா இருக்கிற? ஐயோ உனக்கு தெரியாதியா, 35 வருஷம். சுமாரியா 35 வருஷமா என்னத்தையா கிழிச்சிருக்க? சிகரெட் புடிச்சிருக்கியா நீ? இல்ல. தண்ணி அடிச்சிருக்கியா? இல்ல. ஒரு பொண்ணு? நான் ஏகபத்திரி வரதே, என் பொண்டாட்டியை தவிர வேற யாரும் கிடையாது. 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியா? அசிங்கயா? என்ன? யோ கொஞ்சம் காதை கொடு. இதாயா காது? பொண்டாட்டி ஊர்ல இல்லாத இருக்கிறது குறிஞ்சி பூ பூத்தா மாதிரியா, அத போய் நாசம் பண்றியா? என்னயா பண்ண சொல்ற? என்ஜாய் செட்டி. என்ஜாயா? பேபி இல்லையே. எனக்கு கூட தான் தங்கமணி இல்ல, நான் என்ஜாய் பண்ணல. பொண்டாட்டி இல்லாம என்ஜாய் பண்ணலாமா? நோ தங்கமணி என்ஜாய். நோ பேபி என்ஜாய். நோ தங்கமணி என்ஜாய். நோ பேபி என்ஜாய். என்னாச்சு? வா வெளியே வா, சொல்றேன். என்னாச்சு? இங்க என்ன பண்ற? அஞ்சலி என்ன? நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லி அனுப்பிட்ட, அங்க போனா தூக்கமே வரல. நீ நிஜமா சொன்னியா இல்ல நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னியான்னு தெரியல. அதுக்காக இப்படியா இந்த நேரத்துலயா? நீ நிஜமா சொன்னியா சும்மா சொன்னியா? நிஜமாதான். அப்போ திருப்பி சொல்லு. சொல்லு, அப்பதான் நம்புவேன். I love you. இந்த கார்ல I love you. போதுமா? இப்ப போதும், அப்புறம் பாத்துக்கலாம்.